சென்னை அடுத்த கண்ணகி நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக இன்று அதிகாலை வரலட்சுமி என்ற பெண் தூய்மை பணியாளராக பணியாற்றக்கூடிய நிலையில இங்க கண்ணகி நகர்ல இருந்து அடையாருக்கு செல்வதற்காக சாலையை கடந்த பொழுது சாலையிலேயே இருந்த மின் வயர் ஷாக் அடித்த நிலையில அவர் உயிர் எழுந்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய உடல் தற்போது பிரேத பரிசோதனை முடிவடைந்த நிலையில் தற்போது கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்போது அஞ்சலிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில துணை மேயர் குறிப்பாக மகேஷ்குமார் உள்ளிட்ட பல முக்கிய நபர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், திருமாவளவன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சோகமான நிகழ்வு அப்படிங்கிறது கண்ணகி நகர் பகுதி மக்களிடையே பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில ஏற்கனவே மின்சாரம் சார்ந்த இது போன்ற மின் பெட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியத களத்துல நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சாலையின் நடுவே இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது காலை பணிக்கு செல்லும் பொழுது இந்த நிகழ்வானது நடைபெற்ற நிலையில இந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன். மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகளுடன் செய்வதறியாது திக்கற்று தவிப்பதாக உடல்நலம் குன்றிய கணவர் கூறியிருக்கிறார். எதை வச்சு நான் 6 மாசம் கழிச்சு உண்மையிலுமே 10 படிக்க ஆயிடுவேன். இப்பதான் சார் நான் 10 படிக்க ஆகி நான் இன்னைக்கு தான் சார் 1 வாரமா வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் சார் அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு போனா அவ கிடக்குறா சார். கரண்ட் அடிப்பட்டு நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளே இல்லை சார். நான் என்ன சார் பண்றது? எங்களுக்கு எதுவுமே இல்லையே சொல்ல. ஒரு தூய்மை பணியாளர் இருக்கு, இந்த கதினா என்ன சார் பண்றது? அவங்க தான் சார் வெயில மழையில கஷ்டப்பட்டு கரெக்டாக போயிட்டு சம்பாதிச்சு போடுறாங்க. எதுவுமே இல்லையா ஐயா, எங்களால முடியல. வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதில் பொன்னையில் ஏரி நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்த நிலையில் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீட்டில் இருந்த பொருட்கள் நனைந்து பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர், கன்சால்பேட்டை, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீருடன் மழைநீரும் சேர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் புகுந்ததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. நிக்கல்சன் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் அருகே உள்ள குடியிருப்புகளுக்குள் கழிவுநீருடன் சேர்ந்து மழைநீர் தேங்கியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு மழைக்கும் இதே நிலை தொடர்வதாகவும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பொன்னையில் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது வெள்ளத்தில் சிக்கிய தம்பதி பொதுமக்களால் மீட்கப்பட்டனர். இரவு முழுவதும் பெய்த மழையின் காரணமாக பொன்னையில் உள்ள பெரிய ஏரி நிரம்பி உபரிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் மதன்குமார் என்பவர் 2 சக்கர வாகனத்தில் தனது மனைவியுடன் வந்தபோது இருவரும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களை அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். சென்னை OMR சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் OMR சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியாக அலுவலகம் சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர். இந்நிலையில் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் மழைநீர் தேங்கியது. அவற்றை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று சென்னை போரூரிலிருந்து பூந்தமல்லி நோக்கி செல்லும் சாலையில் சுமார் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி சார்பில் மழைநீரை வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது.